கொரோனா காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட 290க்கும் மேற்பட்ட ஒப்பந்த சுகாதாரத்துறையை சேர்ந்த செவிலியர், துணை செவிலியர், செவிலியர் அதிகாரி, எக்ஸ்ரே டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், சுகாதார முன்கள பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டவர் புதுச்சேரியில் பணியமர்த்தப்பட்டு கொரோனா காலத்திற்கு பிறகும் சுகாதாரத்துறை மூலமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சுகாதார நிலையங்களில் பணி செய்தனர். இந்நிலையில் இவர்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்து அரசு உத்தரவிட்டது. இது தொடர்பாக ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கில் சரியான தீர்ப்பு வராததன் காரணத்தினால் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் சூழலில் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வருகை தரும் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பொதுமக்கள் இந்திய ஒன்றிய பிரதமர் கோரிக்கை வைப்பது போல கடிதம் ஒன்றை தயார் செய்தும் அதன் விளக்கத்தை துண்டறிக்கையாக பொதுமக்கள் மத்தியில் அளித்தும் கையெழுத்து இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த கையெழுத்து இயக்கத்தை தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் மற்றும் துணைத் தலைவர் ஜெபின் லாசரஸ், டேவிட் ஜோசப் உள்ளிட்டோர் கையொப்பமிட்டு துவங்கி வைத்தனர். இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட கையொப்பங்கள் மாநிலம் முழுவதும் மக்களிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது. மேலும் கையெழுத்து பெற செல்லும் பகுதிகளில் பொதுமக்கள் தானாக முன்வந்து கொரோனா ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்து கையொப்பமிடுவது வரவேற்கக்கூடிய ஒன்று. வாங்கப்படும் கடிதங்களை மொத்தமாக இந்திய பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பியது எனவும் புதுச்சேரி வருகை தரும் பிரதமர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டத்தை அறிவிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.